சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இன்று நம் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும். சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது. இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை கூட உன்னால் அறியாத நிலைமையை நீ உணர்வாய். அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன். உனக்கான நல்லதை மட்டுமே நான் செய்வேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லாம் வந்து சேரும். உனக்கான காலம் விடியல் வந்து விட்டது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு வருங்காலம் இருக்கின்றன. உனக்கு உலகமாக நான் என்றும் இருப்பேன். உனக்கு எதுவும் நேர விடமாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் கூடிய அன்பு உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் என் கரங்களால் உனக்கு நான் வழங்கப் போகின்றேன். நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மனநிறைவுடன் உன்னை உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். நம்பிக்கையுடன் கூடிய பொறுமையாக காத்து கொண்டிரு. என் அருகில் எப்போதும் நீ இருப்பாய். பயப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் என்றென்றும். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டு இருக்கின்றதோ அது தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். இன்பம் துன்பமும் சுகம் துக்கமும் நிலையற்றவை. நாளை மாறி போகும். எல்லா மாற்றத்திற்கும் ஒன்றுதான். என்ன மனம் கலங்காமல் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய். சொல் செயல் சிந்தனை என எதிலும் உள்ள உன் லட்சியத்தை உள்நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு. நீ எதை கடைப்பிடித்தாலும் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். உன் நலன் விரும்புகின்ற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்திருப்பாய், ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு. எந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டையும் ஏற்படும் சூழல் உருவாகும். எந்த வார்த்தையும் கவனித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாக ஏற்படும் சூழல் உருவாகும். சொற்களுக்கு நீதான் பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் பேசும்போது கவனமாக பேசு. வாழ்க்கையில் இழப்பு ஒன்றும் முடிவு செய்ய முடியாது. வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு செய்ய முடியாதது. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றம் வீசலாம்.
ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை. அதை எதிர்த்து உன்னால் மூச்சே நேராக சுவாசிக்க முடியும். வாழ்க்கையில்தான் லட்சியங்களுக்கு பாதைகளுக்கும் தவிர லட்சியங்கள் பாதை வாழ்க்கைக்கான தேடல்தான் இந்த குறிக்கோளின் ஓட்டம். எல்லாம் இதுதான் வாழ்க்கை என்று என் பிள்ளைகளில் நீ எண்ணுகிறீர்கள். ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை. நாம் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இன்றுடன் விட்டுவிடுங்கள். நாம் மற்றவர்களை காயப்படுத்தி அதில் சந்தோஷம் காண வேண்டும் என்பதை இன்றே தவிர்த்து விடுங்கள். அது சந்தோஷம் அல்ல, அது ஒரு வகையான கர்மா. நாம் மற்றவர்களுக்கு செய்வது நிச்சயம் அது நமக்கு வந்து சேரும். அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவது காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்று பார். இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய். பிறப்பதற்கு முன் யார் எங்கு எப்படி பிறப்போம் என்று எந்த ஜீவாத்மாவுக்கும் தெரிவதில்லை. பிறந்த பிறகுதான் வரும் காலங்களில்தான் அவர்களுடைய நிலைமை புரிகின்றன. பிறப்பதற்கு முன் அனுமதி கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை. இறப்பு என்பது அப்படித்தான். நீயாக எதையும் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. உனக்கு வரவும் வராது. தாமதமானாலும் காலம் நியாயம் கொடுக்கும். அன்று உன்னை தாழ்த்தி பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய ஆத்மாவாக உன் வாழ்வில் நடைபெறும் நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கு பிடித்த ஒன்று நான் உனக்கு தரப்போகின்றேன். பிறப்பு என்பது ஒரு முறைதான். அதை எவராலும் மாற்ற முடியாது. இறப்பு என்பது ஒரு முறைதான். அதையும் யாராலும் மாற்ற முடியாது. இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீ எவ்வாறு வாழ்கின்றாய் என்பது மிக முக்கியம். அந்த வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக வாழப்போகின்றாயா அல்லது சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றப் போகின்றாயா என்பது உன் கையில்தான் உள்ளது. நீ துக்கமாக இருக்கின்ற சூழ்நிலையில் நீ துக்கமாக தான் இருப்பாய். உன்னை சுற்றியிருக்கும் மகிழ்ச்சிகள் உன் கண்ணுக்கு தெரியாது. சந்தோஷம் உன் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு தெரிந்தது துக்கம், கவலை, அழுகை. நீ கவலையாக இருக்கும் பொழுது இது 3 மட்டும்தான் உன்னுடன் பயணிக்கும். இதுவே நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது பல சந்தோஷம், பல வெற்றிகள், பல நிம்மதி, தெளிவான பார்வை என்று பலவித நன்மைகள் உன்னை வந்து சேரும். தெளிவாக இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியும்.
இதுவே கவலையில் இருக்கும் பொழுது துக்கம் ஆட்கொள்ளும். அப்போது முடிவு எடுப்பதற்கு மிக சிரமமாக இருக்கும். மிக தெளிவான முடிவு கூட கஷ்டத்தில் இருக்கும்போது பல ஆபத்தான முடிவுகளில் முடிந்து விடுகின்றன. அதனால் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். இன்று நீங்கள் சபதம் எடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துக்கம் வந்தாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கை வருத்தம் ஆனாலும் நான் சந்தோஷமாக வாழ்வேன். இது என்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எவராலும் மாற்ற முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் மிக முக்கியம். அதை நான் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பவில்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழப்போகின்றேன் என்று ஒருவரும் முடிவு எடுக்க வேண்டும். இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை வாரி வழங்கப் போகின்றது. முடிவின் மூலம். அதனால் எந்த விதமான கவலையும் இன்றி உங்கள் மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.